நமஸ்தபாயை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய சாஸ்திர சாகரம் என்கிற அருமையான கருத்தரங்கில் இன்றைய திருத்தீய தினத்தில், அதாவது 3வது தினத்தில் முதல் சத்திரத்தில் ஆகமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையில் பாஞ்சராத்திர ஆகமம் என்கிற அற்புதமான கிரந்தத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். அதனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ள உள்ளோம். கல்லூரியின் வாயிலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 4 நாள் கருத்தரங்களிலே பாரதிய சாஸ்திரங்களிலே உள்ளதான பல விஷயங்களை எடுத்து நமக்காக அளித்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த வேளையிலே ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆகம சாஸ்திரம், பகவத் சாஸ்திரம் என்று பெயர் இதற்கு. ஏன் பகவத் சாஸ்திரம் என்று சொன்னால், எம்பெருமானிடத்திலிருந்து நேராக நமக்கு வந்ததான ஒரு சாஸ்திரம் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பாஞ்சராத்திர ஆகமங்களிலே ஏன் பகவத் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோமானால், அது விஷ்ணு புராணத்திலே சொல்லும் பொழுது பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதீச்ச வர்த்தேதே வாசுதேவோ சனாதனாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவான் என்று சொன்னால் ஷாட்குண்ய பரிபூரணன் என்று சொல்லுவார்கள். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இதை உடையவன் பகன், அதை இருக்கக்கூடியவன் பகவான் என்பதாக புராணங்களிலே சொல்லியிருக்கு. இதிலே இந்த பாஞ்சராத்திராகமம் எப்படி நமக்கு பிராதான்யம் அப்படின்னு சொல்லும் போது, அதுல ரிக்வேதம் பகவதோ அத்தியேமி யஜுர்வேதம் சாமவேதம் வாக்கோ வாக்கியம் ஏகாயனம் அப்படின்னு எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு இந்த பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு பிரதான பூதமாக இருக்கக்கூடியது ஏகாயன சாக்கா. அதிலிருந்து நமக்கு இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய பிராமான்யம் நமக்கு தெரிகிறது. ஏன் பாஞ்சராத்திர ஆகமம் என்று சொன்னோமானால், 5 இரவிலே உபதேசிக்கப்பட்டதாகவும் 5 விதமாக பல அர்த்தங்களை ஆகமங்களிலே சொல்லி வருது. பாஞ்சராத்திரத்துக்கு ஏன் பாஞ்சராத்திரம் என்று சொல்லும் பொழுது, அபிகமன உபாதான இத்யா சுவாத்தியாயம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு 5 சொல்லி இதை உள்ளடக்கியது பாஞ்சராத்திரம். 5 இரவிலே 5 ரிஷிக்கு சொன்னது என்பதையெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள் நூல்களிலே அழகாக சொல்லியிருக்கு. பாஞ்சராத்திரம் என்று சொல்லுமானால் இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு என்று சொல்லும் பொழுது, இதுல ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் என்பதாக 4 பாதங்களின் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நூல். இந்த பாஞ்சராத்திர ஆகமங்களிலே தலை சிறந்ததாக நமக்கு முதலிலே எடுத்து சொல்லக்கூடியதான நூல்கள் சொன்னோமானால், சாத்வதம் பௌஷ்கரம் செய்வ ஜயாக்கியம் தந்திரமுச்சியதே ராத்திரி திரயக்ஷாத்தம் அப்படின்னு ஆகமங்களிலே சொல்லியிருக்கு. சாத்வதம் பௌஷ்கரம் செய்வ ஜயாக்கியம், இந்த 3 நூல்தான் சாட்சாத்தாக எம்பெருமான் இடத்திலிருந்து நேராக நாரத முனிக்கு உபதேசிக்கப்பட்ட நூல். நாம் காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த காஞ்சிபுரத்தினுடைய ஏற்றம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான தேவப்பெருமானுடைய ஆராத்திய ஆகமமாக வழங்கக்கூடியது ஜெயாக்கிய சம்ஹிதா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அப்புறம் அங்கே மேல்கோட்டை இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாம் முக்கியமான ஆகமங்கள், இதான் மூலாகமம் என்று சொல்லுவார்கள். இதனுடைய விரிவாகத்தான் பல ஆகமங்கள் வந்திருக்கு. அந்த ஆகமங்கள் என்று சொன்னோம்னால் அது ஒரு 108 எண்ணை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஆகமங்கள். அதிலே பாத்ம சம்ஹிதா, பாரமேஸ்வர சம்ஹிதா, அப்புறம் விககேந்திர சம்ஹிதா, இந்த மாதிரி பல ஆகம நூல்கள் இருக்கு. பாஞ்சராத்திரம் என்று சொன்னோமானால் அது வெறும் கோவிலை மட்டும் சொல்லுகிறதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆகமங்களை பார்க்கும் பொழுது இதை 2ஆக பிரித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்வார்த்தயஜனம், பரார்த்தயஜனம் என்று சொல்லுவார்கள். ஸ்வார்த்தயஜனம் என்று சொன்னோமானால் நம் வீட்டிலே செய்யக்கூடிய பூஜைக்கு ஸ்வார்த்தயஜனம் என்று பெயர்.
இந்த சுவார்த்த யஜனத்தினுடைய மூலம் என்று சொல்லமானால் எப்படி சாலக்கிராமங்கள் திருவாராதனம் பண்ண வேண்டும், ஆராதனம் பண்ண வேண்டும் என்று கிருஹார்ச்சா அப்படின்ற ஒரு எழுத்திலே ஆகமங்களிலே சொல்லியிருக்கு. அது பரார்த்தம் அப்படின்னா கோவில்களிலே செய்யக்கூடியதான பூஜை விதியை பற்றி ஆகமங்களிலே விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இப்போ பாஞ்சராத்திரத்துடைய ஒரு பட்டியல் பார்த்தோமானால் முதலிலே ஆகமங்களிலே இருக்கக்கூடியதான சிற்ப வேலைப்பாடு, ஆகமங்களிலே எப்படி ஆராதனம் பண்ணக்கூடிய வழிபாடு, கோவில் வழிபாடு எப்படி பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் தெளிவாக சரியாபாதம் கிரியாபாதங்களிலே சொல்லியிருக்கும். யோக பாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானை அடையக்கூடிய விஷயங்களை பற்றி விரிவாக நம்மளுடைய அந்த ஆகமங்களிலே அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுல சரி, இப்போ முதல் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் பொழுது ஸ்ரீசைல தாத்தாச்சார் சுவாமி சொன்னார், பீத்தகவாடை பிரானார் பெரும குருவாகி வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதம ஆச்சாரியன் சொல்லுமானால் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இட்டு கேட்டுக்கொண்டு இணங்க பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய வெளிப்பாடை கொண்டு வந்தார். எப்படி அப்படின்னா, பஞ்சாயுதாஸ்தே பஞ்ச ஷாண்டில்யஸ்ச உபகாயனஹ மௌஞ்சாயனஹ கௌஷிகஸ்ச பரத்வாஜஸ்ச யோகினஹ தே மிலித்வா சமாலோச்ய விஷ்ணோர் ஆராதனேச்சா அபிசங்கம்ய தோதாத்ரௌ தபச்சக்ருஹு சுதுஸ்தரம் தேஷாம் து தபசா துஷ்டே வாசுதேவோ ஜகத்பதிः ஆத்யம் ஏகாயனம் வேதம் ரகசிய ஆம்னாய சம்யகம் திவ்ய மந்திர கிரியோபேதம் மோக்ஷைக பலலக்ஷணம் பஞ்சாபி பிருதகேகைக திவாராத்திரம் ஜகத் பிரபு அத்தியாபயாமாச யதஹ ததேதந்து அனிபுங்கவாஹ சாஸ்திரம் சர்வஜனை லோகே பாஞ்சராத்திரம் இதீரியதே அப்படின்னு ஆகமங்கள் இருக்கிற ஸ்லோகம். என்ன சொல்றார் அப்படின்னா, முதலிலே எம்பெருமான் நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் 5 ரிஷிகள், இவர்கள் தான் பாஞ்சராத்திர பிரவர்த்தகர்கள். எங்க அப்படின்னா, மௌஞ்சாயனர், ஔபகாயனர், சாண்டில்யர், கௌஷிகர், பரத்வாஜர். இந்த கோத்திரங்களில் இருக்கக்கூடிய வம்சத்தினர் அவர்கள்தான் பாஞ்சராத்திர அவர்கள் பாஞ்சராத்திரத்துக்கு அத்தாரிட்டி. அவர்களிடத்தில் இருந்தால் பல சந்ததிகள் கொண்டிருக்கிறது. எந்த கோவிலிலே இந்த ஒரு ஆகம சந்ததியாக வரக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும். அவர்கள்தான் பேர், அவர்கள் தான் பட்டார்கர் அப்படின்னு பேர். இதிலே ஆகமங்களிலே அர்ச்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேற, பட்டாகர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் பிரதான அர்ச்சகர்கள். அவர்கள்தான் கோவிலிலே பிரதிஷ்டாந்தம் கர்ஷணாந்த பிரதிஷ்டாந்தம் செய்யக்கூடிய ஆச்சாரிய சேஷ்டர்கள். அது அவர்கள் எந்தெந்த இந்த 5 கோத்திரங்களிலே வரக்கூடியவர்கள். இவர்களுக்குத்தான் தீக்ஷா அதிகாரம், தீக்ஷா செய்விக்கும் அதிகாரம் என்று பலவாறாக ஆகமங்களிலே சொல்லி இருக்கு. இப்போ இந்த பாஞ்சராத்திர ஆகமம் என்று சொல்லும் பொழுது என்ன அதுல முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னோமானால், எம்பெருமானுடைய திருவாராதனத்தை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒன்று. அதுல பாஞ்சராத்திரம் ஆகமங்களிலே பிரமாணம் உண்டா இல்லையா என்பதையெல்லாம் பலவாறாக நம்மளுடைய ஆகம நிர்தாரணம் பண்ணி, பாஞ்சராத்திர ஆகமம் எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்டு அது சாஸ்திரம் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலையும் சொல்லியிருக்க. அதற்கு முன்னாடி ஆகம பிராமான்யம் என்று சொல்லக்கூடிய நூலிலே பாஞ்சராத்திரத்துடைய ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் எடுத்து காட்டி, முதல்ல அது ஆகமத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு காட்டி அதற்கு பிரமாணம் ஏகாயன சாக்கையில இது சொல்லியிருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ
ஏன் நம்ம பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சரணாகதி சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நூல். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த சரணாகதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை எல்லோருக்கும் எல்லாரும் பண்ணிக்கொள்ளக்கூடியதான ஒன்று. அதனுடைய அங்கங்கள், அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பாஞ்சராத்திர ஆகமத்திலே லக்ஷ்மி தந்திரம், பௌஷ்கரம், இந்த மாதிரி ஏனைய சம்மிதைகளிலே ரொம்ப தெளிவாக அதை பற்றி எடுத்து உரைத்திருக்கிறார்கள். எப்படி ஆணுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்யம் என்று சொல்லக்கூடியதான விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இப்போ நம்ம பார்த்தோமானால் இந்த விஷயத்தை தான் ஆழ்வாரும் எடுத்து காமிக்கிறார். ஆழ்வார் பாசுரத்துக்கு போகிறதுக்கு தனியனிலே நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழிசை வேதத்தியல் அப்படின்னு இந்த அங்கங்களை பற்றி ரொம்ப அழகாக பாசுரத்தின் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் மூலம் அப்படின்னா பாஞ்சராத்திரம். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆகமங்கள் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், அதிலே சரணாகதியை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக இதிலே நமக்கு சொல்லியிருக்கு. இது ஏன் அப்படின்னா, இதம் மகோபனிஷதம் சதுர்வேத சமன்விதம் சாங்கிய யோக கிருதாந்தேன பாஞ்சராத்திரானுசப்திதம் நாராயண முகோத்கீதம் நாரதோ ஆஸ்ராவயத் புரா அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். எம்பெருமான் இதை மகோபனிஷத்மாக எடுத்துக்கொண்டு அதனுடைய விஷயமாக நாரதருக்கு உபதேசித்தார் என்பதெல்லாம் இருக்கு. இது பாஞ்சராத்திரத்தினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய தத்துவம். பாஞ்சராத்திரத்திலே முக்கியமான தத்துவம் பரவாசுதேவனை ஆராதித்து அவருடைய திருவடியை அடைவது என்பதாக சொல்லியிருக்கு நிறைய இடத்திலே. அதுக்கு முன்னாடி பாஞ்சராத்திரத்திலே ஒரு கோவில் அமைக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பலவாறாக அதில் தெரிவித்துள்ளார்கள். எந்த இடத்துல கோவில் இருக்கணும், எப்படி கட்ட வேண்டும் அப்படின்னு. இதிலேயே 3 விஷயமாக முதல்ல நம்ம பார்க்கணும். ஒன்று ஆருஷம், முனிப்ரோக்தம், மானுஷம் அப்படின்று 3ஆக பிரிப்பார்கள். என்ன அப்படின்னா, ஆருஷம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். தெய்வம் என்றால் தானாக தோன்றிய எம்பெருமான். இன்னொன்னு ரிஷிகளும் சித்தர்களாக செய்விக்கப்பட்டதான எம்பெருமான். அடுத்தது மானுஷம், மனிதர்களாக செய்விக்கப்பட்டதான பிரதிஷ்டை செய்யப்பட்டதான எம்பெருமான். இந்த பிரதிஷ்டை அப்படின்றது எப்போ நம்ம ஒரு எம்பெருமானை பிரதிஷ்டை செய்கிறோமோ அந்த க்ஷணத்திலே பரவாசுதேவனுடைய அம்சமானது அங்கே வந்து விடுகிறது. அதனால எல்லா கோவிலும் எல்லா கோவிலுக்கும் ஒரே இதுதான். இது சின்னது, இது பெரியது என்பதெல்லாம் கிடையாது. எப்போ நம்ம ஆவாகனம் பண்ணி மூலபேரத்திலே அந்த வாசுதேவனை ஆவாகனம் பண்றோமோ அன்னைக்கு அந்த பரவாசுதேவனுடைய அம்சம் அந்த எம்பெருமானிடத்திலே விக்கிரகத்திலே வந்து விடுகிறது. அதனால்தான் விக்கிரகத்திலே வைஷமியம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான ஆகமம். இப்ப தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆருஷம் தானே தோன்றியது. அதன் பிறகு ரிஷிகளாலே செய்விக்கப்பட்டதான எம்பெருமான். அது ஸ்வதா திருமேனியாக இருக்கும் முக்காவாசி. இதுவா ஸ்வயம் வியக்தமாக இருந்ததால் சாலக்கிராம திருமேனியாக இருக்கும். அதுக்கப்புறம் மானுஷ்ய பிரதிஷ்டைன்னு சொல்லும் பொழுது லோகங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதான லோகத்தை வைத்து செய்து இருக்கக்கூடிய. ஸோ ஒன்றுக்கும் ஒரு விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கு. மானுஷத்துக்கு எப்படி பண்ண வேண்டும், அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஆருஷம்னா எப்படி பண்ணணும், தெய்வத்தம் ஸ்வயம் வியக்தமா இருந்தா என்ன, அது அவர்களுக்கு இருக்கக்கூடியதான பிராயசித்தங்கள், அதற்கு ஆராதனம் எப்படி என்பதையெல்லாம் ஆகமங்களிலே பலவாறாக ஆங்காங்கே எடுத்து காமித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஒன்று என்னவென்றால், மானுஷ பிரதிஷ்டையிலே நாம கவனமாக இருக்க வேண்டும். மானுஷ பிரதிஷ்டைக்கு பலவாறாக விதியை விதித்திருக்கிறார்கள், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கு. இது பாஞ்சராத்திரத்தினுடைய ஒரு பார்ட். அடுத்தது எப்படியெல்லாம் எம்பெருமான் இருக்க வேண்டும், சயானகா, ஆசீனகா, அப்புறம் எழுந்திருப்பது என்பதாக பல ரூபங்களிலே சொல்லியிருக்கு. அதையெல்லாம் எப்படி பிரதிஷ்டை பண்ண வேண்டும், எங்கெங்கே எந்தெந்த பிம்பங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம்
ஆத்ம சம்ஹிதையில எடுத்து ரொம்ப அழகாக எடுத்து தெளிவாக உரைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம பாஞ்சராத்திரத்தினுடைய கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும் பொழுது, பாஞ்சராத்திரம் என்று சொல்லக்கூடியதான நூலிலே ஆகமங்களே 4 விதமாக பிரித்திருக்கிறார்கள். ஆகம சித்தாந்தம், தத்திர சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒண்ணுக்கும் ஒரு ஒரு எப்படி பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படின்னு. இப்ப எல்லா கோவிலும் கட்டி அதுக்கு வேண்டிய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்றாரு. ஆனா பிராச்சீன ஆகமங்கள் படி பார்க்குமானால் எந்த தந்திரத்தின் வாயிலாக அது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கோவில், பிராச்சீன கோவில் எப்படி இருக்கு, எந்த தந்திரமா, இல்ல மந்திர சித்தாந்தமா, தந்திராந்தர சித்தாந்தமா, இதற்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு பாஞ்சராத்திர ஆகமங்களிலே விரிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அர்ச்சா திருமேனி அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய ஷாட்குண்ய பரிபூர்ணகா பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா விக்கிரகம் அப்படின்னு நம்ம லோக புத்தியோடு பார்க்க கூடாது. நம்ம கோவிலுக்கு போய் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது இது லோகம் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா பிம்பா ஆகிருத்திய ஆத்மனா பிம்பே சமாகத்திய அவதிஷ்டதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான விஷயங்களை ஆகமங்களில விரிவாக சொல்லியிருக்கு. சுரூபம் பிரதிமாம் விஷ்ணோஹோ பிரசன்ன வதனேக்ஷணாம் கிருத்வா ஆத்மனஹா பிரீத்திகாரிம் சுவர்ண ரஜதாதிபிஹி தமார்ச்சயேத் ஏதாம் பிரணமேத் தாம் யஜேதாம் விசிந்திய விஷத்யாஸ்து தோஷஸ்து தமேவ பிரம்மரூபிணி. ஆகமங்களிலே எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு என்பதை ரொம்ப அழகாக எடுத்து காமித்து இதெல்லாம் இப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ பிம்பம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியதான மூர்த்திகள். ஆனா அந்த ஒரு கோவில் அமைய வேண்டும் என்றால் நாம் பார்க்க வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே பூ பரீட்சா ஒன்று, அப்புறம் பிரவேச பலி அப்படின்னு ஒன்று, அப்புறம் கிராமாதி விந்யாசகா அப்படின்னு ஒன்று, அதன் பிறகு கர்ஷனாதி விதிகி, அப்புறம் பாலாலய சங்கல்பம், அப்புறம் சிகரண நிர்மாண பிரகாரம், பிரதமேஷ்டிகா விதிகி, பிராசாதஸ்ய கர்ப்பநியாச விதிகி, உபபீட்டாத்யதிஷ்டான விதிகி, பிராசாதிபேதः, மூர்த்தேஷ்டகா விதிகி, தேவதா கல்பனம், பரிவாராதி தேவதா கல்பகம் இப்படின்னு சொல்லி ஆகமங்களிலே பலவாறாக எடுத்து காமிக்கிறார். ஒரு கட்டத்திலையும் புதுசாக ஒரு கோவில் கட்டும் பொழுது அந்த கோவில்ல என்னெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கு ஆகமங்களிலே பூபரீட்சா, முதலிலே பூபரீட்சையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதன் பிறகு அதுக்கு பிரவேச பலி. இப்போ ஒரு குரு பரீட்சை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பூ பரீட்சைக்கு அப்புறம் அது பலி, பிரவேச பலி, அந்த நிலம் இதற்கு உகப்பாக இருக்கா, கோவில் கட்டுவதற்கு உகப்பாக இருக்கா, அதுல தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது, அது மாதிரி சில அசுபங்கள்லாம் இருக்கக்கூடாது, எலும்புகள், அப்புறம் அந்த மாதிரி சில இதெல்லாம் கிடைக்கக்கூடாது அந்த இடத்திலே கட்டுவதற்கும். இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு திக்ஸ்பருஷங்கள், அதை எப்படி பிரிக்கணும், எந்தெந்த இடத்துல எம்பெருமான் பிரதிஷ்டை ஆகணும், பிரதிஷ்டையான எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ உட்கார்ந்த எம்பெருமான் அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் இருக்கணும், பரிவார தேவதைகள். நின்று இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி இருக்கணும், சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்னென்ன இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் இந்த பிரதிஷ்டா விதியில ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இப்போ அதே எம்பெருமான் சொல்ற கிருத்வா பிரதிநிதிம் சம்யக்கு தாருலோக சிலாதிபிகி தத் யஜஸ்வ மாம் வக்ஷ்யமான விதினா கமலாசன கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் கிரியாவிதி மதஸ்ருணு அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு கோவில் கட்டணும், கட்டின பிறகு அது எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் விரிவாக ஒண்ணாக சொல்லிட்டு வர. ஏன் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஆகமத்தினுடைய நோக்கம் எம்பெருமானை மூர்த்தி நம்ம சேவிக்கும் பொழுதுதான் நமக்கு பலவாறாக நம்மளுடைய மனமானது லயிக்கும்.
அருவமாக தியானம் பண்ணுவது அப்படின்ற ரொம்ப கஷ்டமான ஒன்று. அது இல்லாமல் நம்ம சாட்சாத்தாக எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்து நாம் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு அதனுடைய ஆலம்பனம் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் ஆகமத்தினுடைய பிரதிஷ்டா விதி மற்றும் ஏனைய விதிகள்ல ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னா, நமக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ண வேண்டும், சேவிக்க வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த ஆகம நூல்லே சொல்லியிருக்கு. இப்போ பாத்ம சம்ஹிதா அப்படின்னா இது ஜெயாக்கிய சம்ஹிதனுடைய ஒரு விவரணம். ஜெயாக்கிய சம்ஹிதா அப்படின்றது ரொம்ப விஸ்தாரமாக ஆராதன விதியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. எப்படி எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணலாம், பண்ணும் பொழுது எவ்வளவு உபச்சாரங்கள் நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத விஸ்தார ஆராதனமாக ஜெயாக்கிய சம்ஹிதையில சொல்லியிருக்கு. அதுல எப்படி அது மட்டும் அல்லாமல் அதுல விசேஷம் மந்திரார்த்தங்கள், மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்களுக்கு உள்ளதான பீஜம் அது ரொம்ப அதிகமா வரும். அதை கொண்டு நாம் ஆராதனம் பண்ணுவது எப்படி அப்படின்றது. அது மட்டும் அல்லாமல் அந்த சம்ஹிதைக்குன்னு ஒரு அக்னி பிரதிஷ்டையை வைத்திருக்கிறார்கள். அப்போ அது விசேஷமாக பண்ண வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி ஒரு ஆகமங்களிலும் அந்த ஆராதன கிரமமே எம்பெருமானுக்கு போக்கியம். அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த ஆராதனம் பண்றோம், பிரதிஷ்டை பண்றோம்னா இது யாரை வைத்து பண்ணுவது? எல்லோருக்கும் அதிகாரம் உண்டா அப்படின்னா, ஆகமங்களிலே ஒரு கேட்டகரைஸ் பண்றாரு, வரையறவு இருக்கு. என்ன அப்படின்னா, முதலிலே பட்டாக்கரஹா அப்படின்னு நான் சொல்றது, அவர்கள்தான் பாஞ்சராத்திரத்திலே அவர்களை வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. அவர்கள் தான் சர்வசாதகர்கள், எல்லாவற்றையும் மேற்பார்வையிலே வைத்து செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு தீக்ஷா அப்படின்னு உண்டு, தீக்ஷா விதி. இந்த தீக்ஷா விதி அப்படின்றது என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தீட்சை செய்து கொள்ள வேண்டும். இது ஆகமங்களிலே ஒரு ஆகமங்களிலே பௌஷ்கரம், ஸ்ரீகிருஷ்ணம், இந்த மாதிரி ஆகமங்களிலே பாத்ம சம்ஹிதை, தீக்ஷா விதி அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த தீக்ஷா விதி என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய திருநாமங்களை எழுதி அதற்கு சில ஹோமங்கள் எல்லாம் செய்து நம்மளுடைய எம்பெருமானிடத்தை அர்ப்பணித்து திருப்பியும் மீட்டெடுத்து நமக்கு அதை வைத்து அதில் அந்த அக்ஷரங்களை மேலே பூவை போட்டு எந்த நாமம் வருகிறதோ அந்த நாமம் தீக்ஷா நாமம் அப்படின்னு சொல்லுவார். இந்த தீக்ஷா நாமம் பெற்று அதற்கப்புறம் தான் நம்ம திருவாராதனம், எது தேவாலய ஆராதனமே அதை வைத்து தான் நம்ம பண்ண வேண்டும். இதை செய்து வைக்கக்கூடியவர்கள் யார் என்றால், இந்த 5 கோத்திரங்களிலே வரக்கூடியதான அவர்கள் தான் அதற்கு அதிகாரி. இந்த மௌஞ்சாயனம், கௌஷிகம், பாரத்வாஜம், சாண்டில்யம், அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம ஆராதனம் பண்ணணும். மட்டுமல்லாமல் தீட்சையை செய்து வைக்கக்கூடியவர்கள். அது 2 விதம் இருக்கு, சக்கராப்ஜ மண்டல பூர்வகம், நவபத்ம மண்டல பூர்வகம். சக்கராப்ஜ மண்டல பூர்வகமாக செய்து நமக்கு அதை செய்விப்பார்கள். இந்த தீட்சைக்கு பிறகு ஆச்சாரிய தீக்ஷா அப்படின்னு ஒன்று உண்டு. ஆச்சாரிய தீக்ஷா என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு தீட்சையை செய்து வைப்பதற்கான ஒரு யோக்கியதை. இதெல்லாம் யாருக்கு அதிகாரம்னா, இந்த பாஞ்சராத்திரிகமாக இருக்கக்கூடிய இந்த 5 கோத்திரங்கள் சார்ந்தவர்களுக்குத்தான் இதை அதிகாரமாக சொல்லியிருக்கு. அவர்கள் தான் பண்ணி வைக்கணும். ஒரு புதுசா ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடியதான முதல் பிரதிஷ்டையை ஆரம்பித்து பிம்ப இதெல்லாம் பிரதிஷ்டை இந்த பட்டாக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களை வைத்துதான் பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. இது ஒரு போர்ஷன். இதற்கு பிறகு நாம் அந்த தீட்சையை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அவர் எம்பெருமானிடத்தை திருவாராதனத்திற்கு நாம் அந்த எந்த ஆகமத்தி ரீதியிலே அதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஆகம ரீதியிலே நாம் அதை செய்ய வேண்டும். ஆகமங்கள் சங்கரணம் அப்படின்னு பெயர். ஆகமங்கள் இன்னொரு ஆகமத்தோடு சேர்க்கக்கூடாது. இது ஒரு ஆகமம் பண்ணிட்டு இருக்கோம்னா அதிலே பாஞ்சராத்தை திடீர்னு இன்னொருத்தர் இன்னொரு ஆகமத்தை செய்யக்கூடாது. இப்படி பலவாறாக ஆகம நூல்களில் நமக்கு சொல்லியிருக்கு. ஆகமம் வெறும் இந்த பிரதிஷ்டை இதெல்லாம் மட்டும் சொல்லியிருக்கா?
மக்களுக்கு என்ன உபயோகம் அப்படின்னா, அந்த எம்பெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு கைங்கரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத ஆகமங்கள் நல்லா சொல்லுது. அபச்சாரங்கள்லாம் படக்கூடாது. இதையெல்லாம் சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலிலே அதை தெளிவாக எடுத்து நமக்கு உரைத்திருக்கிறார். எப்படி பண்ண வேண்டும், அபச்சாரங்கள்லாம் பண்ணாமல் எப்படி இருக்கணும். இந்த ஆகமங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த பௌஷ்கரம், சாத்வதம், ஜெயாக்கிய இதனுடைய விவரமாக பல கோவில்கள், முக்கியமான பல திவ்ய தேசங்களிலே பாஞ்சராத்திர ஆராதனைக்கு கூடிய திவ்ய தேசங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாஞ்சராத்திரத்தை ஏன் நம்ம விஸ்தாரமாக பார்க்கணும் அப்படின்னா, இதுல தந்திரங்கள், மந்திரங்கள், சித்தாந்தம் இது மூன்று சேர்ந்து வரக்கூடிய ஒன்று. மந்திரத்தினாலே சில இடத்திலே சொல்லணும், தாந்திரீகமாக சில இடத்திலே பண்ணணும், பீஜாட்சரத்தை வைத்து செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு எடுத்த உடனே ஒரு கோவில் உள்ள போறோம் அப்படின்னு கோவிலை திறக்கும் போதே கவாட்ட உத்காட்டைய அப்படின்னு சொல்லும் போது சாமவேதத்திலே ஒரு ஒரு பிரிவை சொல்லி உள்ளே போகணும். அதற்கு முன்னாடி கோவில் உள்ள வரும்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே வரணும். ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை சொல்லி கொண்டு வர வேண்டும். எப்படி எம்பெருமானிடத்திலே நாம் இருக்க வேண்டும் போகும் பொழுது, எந்த மாதிரி அனுஷ்டானங்கள் அர்ச்சகர்கள் செய்ய வேண்டும், இதையெல்லாம் வரிசையாக நமக்கு ஆகமங்களிலே பலவாறாக சொல்லியிருக்கு. அனுஷ்டானத்தினுடைய இது. அது மட்டுமல்லாமல் யார் ஒருவர் இந்த கோவில் ஆகமங்க ரீதியாக செய்கிறார்களோ அவர்கள் நன்றாக அந்த கோவிலுடைய ஆகமத்தை கற்றறிந்தவர்களாக இருக்கும். அதுல என்ன கற்றறிந்தவர்கள் அப்படின்னா, வெறுமை ஆராதனை ஒன்று செய்தா போகாது. ஆராதனுக்கு மேல் இருக்கக்கூடியதான ஞான யோகம், அப்புறம் ஞானபாதம், யோகபாதம், இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு தெரிந்து எம்பெருமானிடத்திலே ஆத்ம சமர்ப்பணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு ரொம்ப, அந்த அர்ச்சகர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. சரணாகதி பண்ணுவது எப்படி அப்படின்னு அவர்களுக்கு அங்க சொல்லியிருக்கு. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஞ்சராத்திரிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகமாக சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்து வரக்கூடியதான அவருடைய சாக்கை. அவர்கள் எம்பெருமானிடத்திலே எப்படி ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களை வைத்து நாம் எப்படி பண்ண வேண்டும் என்பதெல்லாம் ஆகமத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஆகமம், சித்தாந்தம் இதை பார்த்தோம். அன்றாட கோவிலிலே நாம் போகும் பொழுது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆகமம் சொல்லுகிறது. அதில் கோவிலில் போகும்பொழுது பேசக்கூடாது, அதே மாதிரி ஓடக்கூடாது, சத்தமா நடக்கக்கூடாது. பெருமாளுக்கு திருவாராதனமோ மற்றும் மணி நிவேதனமோ இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி யாரு சேவார்த்திகளாக, பக்தர்களாக போகக்கூடிய நாமும் எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அப்புறம் பிறகு கோவில் அப்படின்னா இது ஒண்டிதானா அப்படின்னா, கோவில்ல உற்சவங்கள்லாம் இருக்கு. உற்சவங்கள்லாம் எப்படி பண்ணணும், உற்சவங்கள்ல எந்தெந்த மாதிரி எந்தெந்த மாதங்களிலே எப்படி பண்ண வேண்டும், பிரம்மோற்சவம் எப்படி பண்ண வேண்டும், பவித்ரோத்சவம் எப்படி செய்ய வேண்டும், இதையெல்லாம் ஒன்று ஒன்றாக நமக்கு எடுத்து காட்டி உரைத்திருக்கக்கூடியது பாஞ்சராத்திர ஆகமத்திலே. சில ஆகமத்திலே சொல்லியிருக்காது, அந்நியதோ கிராஹ்யமாக எடுப்பார். இப்போ ஒன்று ஜெயாக்கிய சம்ஹிதை சொன்னோம். ஜெயாக்கிய சம்ஹிதையில விஸ்தாரமாக ஆராதனங்கள் மற்ற ஏனைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பவித்ரோத்சவம் வரைக்கும் சொல்லியிருக்கு. ஆனா அதிலே பிரம்மோத்சவம் இல்லை. இப்ப ஜெயாக்கிய ஆராதனை ரீதியாக பண்ணும்போது பிரம்மோத்சவம் இல்லைன்னா பண்ணக்கூடாதா அப்படின்னா, அதனுடைய விஸ்தாரமா இருக்கக்கூடிய பாத்ம சம்ஹிதையிலிருந்து எடுத்து நாம் பண்ணலாம் அப்படின்னு எங்க ஒரு விஷயம் சொல்லவில்லையோ, அந்நியதோ கிராஹ்யம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆகமங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு கோவிலுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பழைய கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த பழைய கோவிலை நாம் புனருத்தாரணம் பண்றோம் அப்படின்னா, புனருத்தாரணம் பண்ணும் பொழுது எப்படி பண்ண வேண்டும், புதுசாக எதையும் வைக்கக்கூடாது. இருக்கக்கூடிய பெருமானையே நாம் பாதுகாத்து சரி பண்ணி வைக்கணும். புதுசா ஒண்ணு பண்றேன் அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் அனுமதியே கிடையாது ஆகமங்களிலே. இந்த பாஞ்சராத்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் அல்லாமல்
எந்தெந்த மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும், எந்த காலங்களிலே என்ன மாதிரி நிவேதனம் பண்ணணும் என்பதெல்லாம் பட்டியலாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு எடுத்து நாம் சொல்லும் பொழுது இதுக்கு நேரம் அவகாசம் இதுக்கு போராது. நம்ம ஒரு ஆபாத பிரதீத்தியாக மேலிருந்த வழியாக ஆகமங்களின் இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆகமங்களிலே உற்சவாதிகள், அதுக்கப்புறம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா அது 2 கவச்சத்தை கலைந்து செய்யக்கூடிய ஒன்று. அது 2 ஆகமங்களிலே சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, பேத்திய அபேத்திய கவச்சம் அப்படின்னு ஒன்று 2ஆக சொல்லியிருக்கு. வருஷம் ஃபுல்லாக சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய கவச்சத்துக்கும், அப்பப்போது அபிஷேகங்கள்லாம் செய்யும்போது அதை கலைந்து இருக்கக்கூடிய கவச்சத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதற்கும் இதற்கும் செய்யக்கூடியதான ஒன்று என்ன அப்படின்றத ஆகமங்களிலே நாம் பார்த்தோமானால் எங்கேயும் கிடைக்கல. ஒரு பல வருடங்கள் முன்னாடி ரிசர்ச் ஸ்காலராக இருக்கும் பொழுது அந்த சிறு நூல், அது சின்னது 4 பக்கம்தான், அது அந்த கவச்ச பிரதிஷ்டாவை கண்டுபிடிச்சு கிடைச்சது நமக்கு. அந்த மேனுஸ்கிரிப்ட் ரொம்ப அழகான ஒரு மேனுஸ்கிரிப்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 100 ஸ்லோகம் உள்ளதான் இருக்கும். எபெருமானுக்கு கவச்சங்கள் எப்படி சாத்தணும் அப்படின்னு, என்ன பேத்திய கவச்சம் அபேத்திய கவச்சம் அப்படின்னு இருக்குல்ல, அது 2த்தையும் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்றத விஸ்தாரமா அதில் சொல்லியிருக்கு. அது எந்த ஆகமத்திலே அப்படின்னு பார்த்து தேடினா ஆகமங்களிலே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஆகமங்கள்ல கிடைக்கல. ஆனா அது அந்த அதனுடைய ஆகமத்தினே ஒரு பார்ட், ஆனந்த சம்ஹிதா அப்படின்னு ஒரு சம்ஹிதையில அது இருக்கு. அது இருந்ததுல அந்த கவச்ச பிரதிஷ்டா அடியனுக்கு அந்த மேனுஸ்கிரிப்ட் கிடைச்சது. அதுல ரொம்ப அழகாக எப்படி பண்ண வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா இது பாஞ்சராத்திர ஆகம ஒரு செமினாகராக இருப்பதினாலே நமக்கு அதை பற்றி உங்க இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகான ஒரு நூல். அப்படி எப்படி பண்ண வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஒன்றுக்கும் பெருமாளிடத்திலே ஆகமங்களிலே எப்படி பண்ண வேண்டும், எந்த இடத்துல யார் நின்று எம்பெருமானை திருவாராதனம் பண்ண வேண்டும், திருவாராதனத்துக்கு தேவையான திரவியங்கள் என்ன என்பதெல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கு. அதன் பிறகு இதனால என்ன லாபம், சரி பாஞ்சராத்திரத்தினால என்ன நமக்கு அப்படின்னா, பாஞ்சராத்திரத்திலே தான் நமக்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அங்கேதான் இருக்கு. இப்போ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டிலே பூஜை பண்ணுகிறோம், ஆராதனம் பண்றோம் அப்படின்னா அதனுடைய ரூட் எங்க இருக்கு அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமங்களில் தான் இருக்கு. அதை எடுத்துதான் நம்ம பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் ஆன்மீக கிரந்தங்களிலே பலவாறாக சுவார்ச்சை, சாலக்கிராம திருவாராதனங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்களில் தான் எடுத்துதான் பண்றாரு. அப்புறம் கிரகார்ச்சையிலேயே சாலக்கிராமம் இல்லாத சில கிரகங்களே விக்கிரக ஆராதனம் பண்ணுவாரு. விக்கிரக ஆராதனம் பண்ணும்பொழுது எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்கு அங்கதான் இருக்கு பிரமாணம். எங்க பாஞ்சராத்திர ஆகமங்களில் எடுத்து எப்படி செய்ய வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், ஆராதனம் எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பதை அதில் எடுத்து ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் பாஞ்சராத்திரத்தில் இருந்தா. அதே மாதிரி அன்றாட வைணவ செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு எல்லாம் எங்க நமக்கு சோர்ஸ் என்று சொன்னோமானால் அது பாஞ்சராத்திரத்தினுடைய அடிப்படையில தான் வருகிறது. இந்த ஆகமம் உபயோகம் என்னன்னா, எல்லோருக்கும் எம்பெருமானோட வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை வீட்டிலே பண்ணா கூட அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கு. அது மட்டும் அல்லாமல் எப்படி மூர்த்தி பூஜா அப்படின்னு இருக்குல்ல, எம்பெருமானை ஆராதனம் பண்றோம், அதோட சைஷ்டியம் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகாக பல ஆசனங்கள் இப்போ திருவாராதனத்திலே பண்ணும் பொழுது மந்திராசனம், ஸ்நானாசனம், போஜ்யாசனம், புனர்மந்திராசனம், சயனம் இந்த மாதிரி சொல்லுவார்கள். இதுல ஒண்ணுதான் நம்ம கிரகத்துல வராது, யாத்ராசனம்னு ஒண்ணு உண்டு. யாத்ராசனம் கோவில்கள்லாம் பண்ணுவார்கள். இதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் ஆகமங்களிலே சொல்லியிருக்கு. அதை கிரகத்துக்கு வரும்போது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பெரியோர்கள் அட்டவணைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நமக்கு. இதற்கு மூலம் எங்கே என்றால் ஆகமம்தான். ஆகமங்களிலே உத்தமமான ஆராதனம் பஞ்சமூர்த்தி, மூலவர், உற்சவர், பலிபேரர், ஸ்நானபேரர், யாகபேரர்,
சைன பேரர் 5 5 இல்ல 6 இப்படி வைத்திருப்பார். இது உத்தமமான இருக்கக்கூடிய பிரதிஷ்டா. பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். யாகபேரர், பலிபேரர், ஸ்நான பேரர் இப்படின்னு தனித்தனியாக இருப்பார்கள் உற்சவமூர்த்தியோட. இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும்? அதே மாதிரி ஒரு உற்சவம் நடக்க வேண்டும்னா அதுக்கு என்ன தேவை? அது மட்டும் இல்லாமல் பரிவார தேவதைகள்லாம் என்ன இருக்கணும்? உத்தமமான ஒரு பாஞ்சராத்திர ஆகமம் என்றால் அதுல என்னென்ன பிம்பங்கள் எங்கெங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். அப்புறம் எப்படி அனுஷ்டானம் செய்ய வேண்டும்? ஒரு அர்ச்சகர் இருக்கிறார்கள் என்றால் அர்ச்சகர்களுக்கு எந்த மாதிரி அனுஷ்டானம் அப்படின்னா, காலையிலேயே 5 மணி 6 மணிக்கு 4 மணி 3 மணிக்கெல்லாம் கோவில் போவார். அவர்களுக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டே கூட போகலாம். அவர்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. அதே மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் முன்னாடியே கூட பண்ணுவதற்கான இதெல்லாம் நமக்கு ஆகமங்களே சொல்லியிருக்கு. அது யாருக்குன்னா அர்ச்சகர்களுக்கு எப்படி பண்ணலாம், எந்த 3 மணிக்கு கோவில்னா 2:30 மணிக்கு கூட பண்ணிட்டு போகலாம். அவரு இல்லாட்டி போய்விட்டு கைங்கரியத்தை முடித்து விட்டு கொண்டு வந்தும் பண்ணலாம். இப்படி ஆகமங்களிலே பலவாறாக சொல்லி இதையேன் திருமொழி ஆழ்வார் சொல்ல ஏகமூர்த்தி 3 மூர்த்தி 4 மூர்த்தி ஆயுமாய் அப்படின்னு திருமொழி ஆழ்வார் அதோட பாசுரங்களிலே இந்த மூர்த்தியோடைய விஷயங்களை வச்சு ரொம்ப அழகாக சொல்றேன். இது வந்து பாஞ்சராத்திரத்தினுடைய ஒரு அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜெயாக்கிய சம்ஹிதைன்னு எடுத்தோமானால் இந்த ஜெயாக்கிய சம்ஹிதையில சார்த்தத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி பண்ண வேண்டும் சார்த்தம், அவர்கள் எந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக எடுத்து விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு ஹோமம், கோயில பவித்ரோத்சவம்னா பவித்ரோத்சவம் எப்ப பண்ணணும், எந்த மாசத்துலேருந்து எந்த மாசத்துக்குள்ள பண்ணணும், அந்த ஹோமகுண்டங்கள் எப்படி இருக்கணும், பவித்திர லட்சணங்கள் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கிறது. அப்புறம் இப்போ ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்திலே நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு 4 ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி எம்பெருமானுக்கு பாலாலே சங்கு பால் என்று சொல்லுவார்கள், இதை செய்வார்கள். இதை அப்படியே கிரகார்ச்சைனா வீட்டிலே செய்யக்கூடியதான ஸ்ரீ ஜெயந்தியில என்ன பண்ணுவார்கள், நாரிகேல ஜலயனன் இருக்கு அப்படின்னா இளநீரை கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எங்கேருந்து எடுக்கிறார்கள்? பாஞ்சராத்திரம் தான் அடிப்படை. இப்போ பாஞ்சராத்திரம் என்பது வைணவத்தினுடைய ஒரு அடிப்படையான நூல். இந்த நூலிலே எம்பெருமான் வழிபாடு, எம்பெருமானுக்கு ஆராதன விஷயம், எம்பெருமானுடைய எப்படி அவருடைய மூர்த்தி லட்சணங்கள் இருக்க வேண்டும், எப்படி கோவிலுடைய அமைப்பு இருக்க வேண்டும், பக்தர்கள் எங்கே போய் நின்று எம்பெருமானை எவ்வாறாக நாம் தரிசனம் சேவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு நமக்கு காட்டியிருக்கு சம்ஹிதா. இதுலதான் நமக்கு என்னன்னா, வாக்யதா சக வைதேஹ்யா பூத்வா நேதாத்மனः ஸ்ரீமத் யாயத்தனே விஷ்ணு சிஷ்யாய நரவாராத்மஜா அப்படின்னு ராமாயணத்துல வரும். அப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய விஷயம் வந்து மானுஷ பிரதிஷ்டையா இருந்தாலும், எப்போ எம்பெருமான் பிரதிஷ்டை ஆகிறாரோ அந்த விக்கிரகத்திலே பரவாசுதேவனுடைய சாநித்தியம் இருக்கு அப்படின்றதுதான் ஆகமத்தினுடைய ஒரு விஷயம். இப்போ இந்த ஆகமங்களை பார்க்கும் பொழுது இது ஒண்டிதான் சொல்லியிருக்கா அப்படின்னா, எந்த மாதிரிலாம் நமக்கு எம்பெருமானுக்கு உற்சவங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பல பல விஷயங்களை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் மற்றும் ஏனைய அந்த கிரமங்களை எல்லாம் நமக்கு ஆகமங்கள்ல ரொம்ப அழகாக ஒன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறது. இப்போ ஏதாவது எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பலவாறாக ஆயிடும். எப்படி பண்ணணும், ஒரு ஆகம நூலானது எப்படி பண்ண வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அப்புறம் ஆகமங்கள் வந்து சங்கரணம் ஆகக்கூடாது. ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல பாஞ்சராத்திரம் ஆகமம் நடந்திருக்கு, பூஜை நின்று போச்சு, வைகான சாகமாக பண்றோம் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. எப்படி அதை என்னன்னு பார்த்து அதற்கு பிராயசித்தங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் ஆகமங்களிலே ஒன்றாக சொல்லியிருக்கு. மற்ற அதே மாதிரி பாஞ்சராத்திர ஆகமங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோமானால், நாம் எம்பெருமானை ஆராதித்து அந்த பகவத் பிரசாதத்தை நாம் கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழகு. ஆழ்வாரன் சொல்றாரு, ஒரு அடிசிலின் மிச்சில் என்பதாக அது திருவாராதனத்தை ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்ற மாதிரி எம்பெருமானுக்கு அதை செய்வித்து நாம் அதை உண்ண வேண்டும்
என்பதையெல்லாம் ஆகமங்களிலே சொல்லியிருக்கு. சில விஷயங்கள் என்ன பண்ணுவார்கள், கோவிலில் நிவேதனம் பண்ண பிரசாதம் உச்சிஷ்டம் எப்படி சாப்பிடலாம் என்பதையெல்லாம் பல கேள்விகள்லாம் வந்தது. அதற்கெல்லாம் ஆகம பிராமான்யம், ரக்ஷா இந்த கிரந்தங்களில் எல்லாம் அதற்கு சமாதானம் பெரியோர்கள் ரொம்ப அழகாக ஆச்சாரியர்கள் நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி பாஞ்சராத்திர ஆகமங்களிலே நாம் எம்பெருமானை ஆராதிக்கக்கூடியதான வழிகளை பற்றியும், கோவில் நிர்மாணங்கள் பற்றியும், கோவிலினுடைய முக்கியமான அம்சங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அந்த சன்னதிக்கு போகும் பொழுது நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக இதிலே நமக்கு எடுத்து இந்த பாஞ்சராத்திர நூலிலே நமக்கு சொல்லியிருக்கு. அது மட்டுமல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்றதும் வரையறுக்கப்பட்டிருக்கு பாஞ்சராத்திரத்திலே. அதையும் நம்ம மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப சொல்றாரு. விஷய தீட்சை, சமய தீட்சை, இந்த மாதிரி தீட்சைகள்லாம் பலவாறாக சொல்றது. அந்தந்த தீட்சையை பெற்றுக்கொண்டாலே அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டால் அங்க அவர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணலாமே தவிர எம்பெருமானும் கைங்கரியம் பண்ணனா அது வேறு என்பதெல்லாம் ரொம்ப துல்லியமாக இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்களிலே நமக்கு சொல்லியிருப்பது. அது மட்டும் அதே மாதிரி எந்தெந்த கோவில்களிலே எப்படி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சம்பந்தங்கள் எப்படி ஏற்படுகிறது, இதுக்கு என்ன தோஷம், இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக ஈஸ்வர சம்ஹிதை, விஹகேந்திரா சம்ஹிதை இந்த போன்ற சம்ஹிதைகள் எல்லாம் எடுத்து நமக்கு அழகாக அந்த ஒரு விஷயங்களை காட்டிக்கொள்ளுது. இதுதான் பாஞ்சராத்திரத்தினுடைய ஒரு ஆபாத்த பிரதீதி ஞானம். இப்போ இது உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு விஷயத்தை நாம் எடுத்து காமிக்க வேண்டும், எப்படி பண்ணணும். ஏன்னா இந்த ஆகமம் பிரமாணம் அப்படின்றதுக்கே பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயணஹா அப்படின்னு சொல்லியிருப்பதினாலே சாட்சாத் எம்பெருமான் நமக்கு கொடுத்ததான ஒரு ஆகம நூல். இந்த ஆகம நூல்ல முக்கியமாக 3ன்னு சொல்லும்போது போஷ்கரம், சாத்வதம், ஜெயாக்கிய இதனுடைய விஸ்தாரங்கள் 108 சம்ஹிதைகளாக இருக்கு. இதையெல்லாம் பார்த்து தெரிந்து இதை எந்தெந்த ஆகமப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை ஆகம வள்ளுவரை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல விஷயங்கள். இப்படியாக இந்த பாஞ்சராத்திர இந்த ஒரு சங்கோஷ்டியிலே நமக்கு பாஞ்சராத்திரத்தினுடைய அவுட்லைன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள், டவுட் இருந்தா அது கொஸ்டின் உண்டா அப்படின்னா நீங்க கேட்கலாம். அடே ஸ்ரீசைல சுவாமி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவர்களுக்கு மற்ற ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸ்ரீசைலன் சுவாமி. தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸ்ரீசைலன் சுவாமி. மகான் தன்யவாதா. மிகவும் சிறப்பாக பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய விஷயத்தை நமக்கு ரசமாக எடுத்துரைத்தார். அதில் அவர் சொன்ன விஷயங்களில் நமக்கு எந்த விதமான கேள்வியும் ஏற்படாது. ஏனென்றால் தக்க பதிலை அந்த சுவாமி புரியும் விதத்திலே நமக்கு சாதித்தருளினார். ஆகையால் அவருக்கு தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன விஷயங்களை பார்த்தால் பாஞ்சராத்திர ஆகமம் இல்லாமல் நம்மால் ஜீவனம் நடத்த முடியாது, நம்மால் உயிர் வாழ முடியாது என்கிற விதத்தை நமக்கு எடுத்து கூறியுள்ளார். ஏனென்றால் அந்த ஆகமத்தால் தான், பாஞ்சராத்திர ஆகமத்தால் தான் நித்தியம் நாம் செய்யும் கிரக அர்ச்சை, அதாவது வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை நடத்த வேண்டும் என்பதாகவும், விக்கிரகங்களில் செய்யக்கூடிய ஆராதனமும் அந்த ஆகமத்தின் அடிப்படையிலேயே நாம்
செய்து அதனுடைய பலனை அனுபவிப்பதாகவும் ஸ்வார்த்த யஜ்ஞம் என்னும்படியாகவும் பரார்த்தமாக கோவில்களிலே எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகங்களை கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானை எவ்வாறு நாம் சேவிக்க வேண்டும் என்பதையும் கோவில்களில் உற்சவ விதானங்களையும் பவித்ரோத்சவாதிகளையும் ஒரு சம்ஹிதையிலே சொல்லப்படாத விஷயத்தை மற்றொன்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற விஷயத்தையும் அதில் பிரம்மோற்சவத்தை ஜயாக்கிய சம்ஹிதைக்கு உதாரணமாக காண்பித்து இது போன்று பல விஷயங்களை நமக்காக மிகவும் ஸ்பஷ்டமாக மிருது பாஷியாக நமக்கு அனுகிரகித்தார். இந்த சுவாமியினிடத்தில் மகான் தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.